எல்லாருக்குமே அந்த முருகலான தோசையோட டேஸ்ட் மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த கல்லோட வலி தெரியறதே இல்லைல்ல. அந்த முருகலான தோசை நம்ம அம்மா மாதிரி பக்கத்துல இருந்து தினமும் அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கறனால நமக்கு அம்மா படுற கஷ்டம் என்னைக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா கொஞ்சம் தூரமா இருந்து நமக்காக தினந்தோறும் பகல்னு பார்க்காம கஷ்டப்படுற நம்ம அப்பாவோட கஷ்டம் நமக்கு என்னைக்குமே தெரியறது இல்லைல்ல. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னேன்னு சும்மாவா சொன்னாங்க? மோஸ்டா எல்லா அப்பாவும் ஒரே செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க. ஆனா நமக்கு தீபாவளிக்கு ஒண்ணு, பொங்கலுக்கு ஒண்ணு, நியூ இயர்க்கு ஒண்ணுன்னு புதுசு புதுசா வரும். ஏங்க உங்களுக்கு எடுக்கல அப்படின்னு அம்மா கேட்டா முகத்துல ஒரு வலி கலந்த சிரிப்போட பசங்க போடட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜென்ரலா எந்த அப்பாவும் அழுகவே மாட்டாங்க, கல்லு மாதிரி இருப்பாங்க. ஆனா அதுவே அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போகும்போது அழுவாரு. பார்த்திருக்கீங்களா? அத்தனை வருஷமும் அழுக தெரியாம இல்ல, அழுக கூடாதுன்னு ஒரு வைராகியம். உலகமே எதிர்த்து நின்னாலும் ஒரு பொண்ணுக்கு அவ அப்பா கூட நின்னாருன்னா அவளுக்கு அவ உலகமே சேஃபா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே சமயம் உலகமே அந்த பொண்ணு கூட இருந்தாலும் அவ அப்பா இல்லைன்னா அந்த உலகமே அவளுக்கு சேஃபா இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கு, எங்க அப்பாவோட கையை பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசை இருக்கு. பட் என் அப்பா இப்போ என் கூட இல்ல. நம்மள எத்தனை பேர் நம்ம அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்போம்? ஒரே ஒரு நாள் உங்க அப்பாவை உட்கார வச்சு அவர் கையை பிடிச்சு ஆர் கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் எவ்ரி டேட் in this world deserves that. Thanks pa, I love you.